டிராகன் பால் சீசன் 2 எபிசோட் 3 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் கோகு மோரோவை சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் மோரோ கோகுவை சென்ஸ் பண்ணி ஷாக் கொடுத்துருப்பார். அந்த ஷாக்கில் இருந்து கோகு வெளியே வரவே இல்லை. இதை பார்த்த வெஜிட்டா, என்னாச்சு கோகு, முடியலையா? இரு, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்ல வேணாம் வெஜிட்டா. நம்ம அவனை சென்ஸ் பண்ணுறத மோரோ தெரிஞ்சுக்கிட்டான். மாறா அவனால் இப்போ நம்மளை சென்ஸ் பண்ண முடியும்னு கோகு சொல்கிறாரு. அது எப்படி சாத்தியம்? சரி, வேற என்னெல்லாம் நீ சென்ஸ் பண்ணன்னு வெஜிட்டா கேட்குறாரு. அதை எனக்கு சரியாக சொல்ல தெரியலன்னு கோகு சொல்கிறாரு. எப்படி சொன்னா எப்படி? அவனோட அந்த கீ ரொம்ப மேசிவாக இருந்துச்சா இல்லைனா காட் கீ மாதிரி இருந்துச்சான்னு வெஜிட்டா கேட்குறாரு. வெஜிட்டா, எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. ஏன்னா நான் இப்படி ஒரு கீயை இதுக்கு முன்னாடி சென்ஸ் பண்ணதே இல்லை. பட் அவனோட அந்த கீயில் நான் பல பேருடைய அலறல் சத்தத்தை கேட்டேன்னு கோகு சொல்கிறாரு. இதை கேட்ட மெரூஸ், மோரோ பல பிளானட்ஸை விழுங்கக்கூடிய ஒரு ஆள். இது வரைக்கும் அவன் கொன்ன பல சோல்ஸ் தான் அவனுடைய எனர்ஜியாகவே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது கோகு சொல்கிற எல்லாமே அவனோட ஒத்து போகுது. ஸோ மோரோ நமக்கு பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜாக்கோ, அந்த மோரோ இவ்வளோ வருஷம் வாழ்கிறதுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், அவன் தோராயமாக இது வரைக்கும் எத்தனை பிளானட்ஸை அழிச்சிருப்பான்னு ஜாக்கோ கேட்க அதுக்கு கணக்கே இல்லைன்னு மெரூஸ் சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. மோரோ ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருந்துக்கிட்டு யாரோ என்ன சென்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஒரு கேரக்டர் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கு. அவர் இருந்துக்கிட்டு யார் அந்த கேலக்டிக் பெட்ரோலை சேர்ந்தவங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு மோரோ எந்த பதிலும் சொல்லாமல், நான் இல்லாமல் போன இந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ பிளானட்ஸ் எவ்வளோ உயிர்கள் உருவாகிடுச்சுன்னு மோரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த டிரைவர், இருக்காதா பின்ன, கிட்டத்தட்ட மில்லியன் இயர்ஸாக நீ ப்ரெசண்டில் இருக்கங்கிறதையே நீ மறந்துட்டியான்னு கேட்குறாரு. உடனே மோரோ பாஸ்ட் அவுட் ஆகிற மாதிரி ஆகிட்டாரு. இதை பார்த்த டிரைவர், மோரோ உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. நம்மளை சுற்றி எவ்வளோ உயிர்கள் இருக்குன்னு நான் சும்மா ஸ்கேன் தான் பண்ணேன். அதுக்கே என்னுடைய எனர்ஜி எல்லாமே ட்ரைன் ஆகிடுச்சு. நான் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இப்போது இருக்கேன். எனக்கு என்னுடைய பவர்ஸ் உடனே திரும்ப வேணும்னு மோரோ சொல்கிறாரு. கவலைப்படாத, நம்ம அந்த இடத்த நெருங்கிட்டோம். நீ நினச்சது எல்லாமே நடக்க போகுது மோரோன்னு சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஜாக்கோ இப்போது பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மோரோ பையன் போகிற இடத்துல எனக்கு தெரிஞ்சு எந்த பிளானட்ஸும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் ஏன் இந்த பக்கம் போகிறான்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்கிறாரு. இல்லை, நான் இதுக்கு முன்னாடி அங்கே போயிருக்கேன். அங்கே ஒரு பிளானட் கண்டிப்பாக இருக்குன்னு கோகு சொல்கிறாரு. அப்படியா? யாரை பார்க்க போனேன்? உடனே சொல்லுன்னு வெஜிட்டா கேட்க, நான் டெண்டேவை பார்க்க அங்கே தான் போனேன்னு கோகு சொல்கிறாரு. இது டெண்டேவா? அது அந்த நமக்கேன் தானேன்னு வெஜிட்டா கேட்குறாரு. உடனே ஜாக்கோ, இது நமக்கேனா? அவனுங்கெல்லாம் பிளானட் விழிச்சு செத்து 10 வருஷமாச்சே. ஈகாக்கா கூட அந்த இடத்துல மிஞ்சலன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு கோகு, இல்லை, நாங்கள் எல்லாரையும் காப்பாற்றிட்டோம். ஆனால் அவங்க இருக்கிற இடம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ரகசியமாக நாங்கள் வச்சுருந்தோம். அப்படி இருந்தும் அந்த மோரோ எப்படி அதை கண்டுபிடிச்சான்னு தெரியலன்னு கோகு சொல்கிறாரு. அதுக்கு மெரூஸ், அவனுடைய மேஜிக் அவனுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கணும். அதை வச்சு தான் அவன் இங்கேருந்து எஸ்கேப்பே ஆகியிருப்பான். அவனுடைய மேஜிக்கால் ஈஸியாக லிவிங் பீங்ஸை ஸ்கேன் பண்ண முடியும். அமெரிக்கன்ஸ் உயிரோட இருக்காங்கன்னு மோரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மோரோவுடைய கோலுங்கிறதுன்னு மெரூஸ் சொல்ல வர்றதுக்குள்ளே இந்த மார்க்கோனி பிரதர்ஸ் குறுக்க பேசுகிறாங்க. அந்த பிளானட்டில் ஏதோ ஒரு மேஜிக் பால்ஸ் இருக்காமே, அதை தான் தேடி மோரோ போயிருப்பான்னு அந்த மார்க்கோனி பிரதர்ஸ் சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? ஒழுங்காக சொல்லுன்னு ஜாக்கோ அந்த மார்க்கோனி பிரதர்ஸ்கிட்ட கேட்குறாரு. இதே கேலக்டிக் செல்லில் நான் அக்யூஸ்டாக இருந்தப்ப என் கூடவே ஒருத்தன் இருந்தான். அவன் முன்னாடி ஃப்ரீஸா ஆர்மியில் இருந்தவன்தான். அவன் தான் இந்த டிராகன் பாலை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ அவன் எஸ்கேப் ஆகிட்டதா நான் கேள்விப்பட்டேன்னு மார்க்கோனி பிரதர்ஸ் சொல்ல, மோரோ கூட இப்போ இருக்கிறது இந்த ஒரு பர்சன் தான். இவன் தான் மோரோக்கு டிராகன் பால் பற்றின நாலேஜை கொடுத்துருக்கணும்னு நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அப்போனா இந்த மோரோ டிராகன் பால்ஸை தேடி தான் இப்போ போயிட்டு இருக்கணும்னு வெஜிட்டா சொல்கிறாரு.
அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மோரோ டிராகன் பால்ஸை எடுத்து என்ன விஷயத்தை கேட்க போறான்னு கோகு கேட்குறாரு. அதுக்கு மார்க்கோனி பிரதர்ஸ், நாங்கள் அவன் இடத்துல இருந்திருந்தா இந்த கேலக்டிக் பேட்ரோலே காணாமல் போயிடணும்னு ஒரு விஷயம் கேட்டிருப்போம்னு சொல்ல ஜாக்கோ அவங்கள அதட்டுறாரு. காட்சிகள் மாறுது. மோரோவுடைய ஸ்பேஸ்ஷிப்பை இப்போ நமக்கு காட்டுறாங்க. நல்ல வேலை, என்னுடைய மேஜிக் பவர்ஸ் நான் சாகிறதுக்குள்ளேயே என்கிட்ட வந்துருச்சு. எனக்கு நல்ல நேரம் இருந்திருக்கும் போலன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த டிரைவர், ஆமாம், உன்னுடைய பவர்ஸ் உன்கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு தானேன்னு கேட்குறாரு. ஆமாம், அதை வச்சு தான் நான் அந்த ஜெயிலிருந்தே தப்பிச்சேன்னு மோரோ சொல்கிறாரு. என்னையும் நீ தான் காப்பாற்றின, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்பான்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு. ஆனாலும் உன்னுடைய இந்த கதைகளை என்னால் இன்னும் கூட முழுசாக நம்ப முடியலை. ஒரு சாதாரண பாலுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்கான்னு மோரோ கேட்குறாரு. ஆமாம், அந்த டிராகன் பால் உனக்கு விஷஸை கொடுக்கும். நீ என்ன வேணால் கேட்டுக்கலாம். நம்ம நேரம் நல்லா இருந்தால் 3 விஷஸை கூட கேட்டுக்கலாம்னு டிரைவர் சொல்கிறாரு. அப்புறம் மோரோ, நீ சத்தியம் பண்ணது ஞாபகம் இருக்குல்ல, 3 விஷில் எனக்கு ஒன்று நீ தரணும். ஃப்ரீஸாவும் கேலக்டிக் பேட்ரோலும் இல்லாத ஒரு வேர்ல்டுக்கு என்னை அனுப்பணும். அதுதான் என்னுடைய விஷன்னு டிரைவர் சொல்ல மோரோ மனசுக்குள்ளேயே சில விஷயத்தை நினைக்கிறாரு. இந்த டிராகன் பால் என் கைக்கு வந்துட்டா அதோட உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படாது. அப்புறம் நான் உன்னுடைய கதையை முடிச்சிருவேன்னு மோரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணால் நமக்கு பிளானட் நாமக்கை காட்டுறாங்க. எல்டர் டிராகன் பால்ஸை வணங்கிட்டு இருக்காங்க. டீன்ஸ் செஸ் மாதிரியான ஒரு கேம்ஸை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அமைதியான சூழல் அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. திடீர்னு வானத்தில் மோரோவுடைய ஸ்பேஸ்ஷிப் அப்பியர் ஆக அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. காட்சிகள் மாறுது. கோகுவும் வெஜிட்டாவும் எப்படியாவது மோரோவை தடுத்தே ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வெஜிட்டா, நம்ம பூ எழுந்துக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே நம்ம கிளம்பணும்னு சொல்கிறாரு. எது இப்போவே வா, இப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப்பில் கிளம்புனா கூட போய் சேர பல நாள் ஆகுமேன்னு மெரு சொல்கிறாரு. நாங்கள் வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே அங்கே போயிடுவோம், ஏன்னா எங்ககிட்ட இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோகு வெஜிட்டா அங்கேருந்து மறைஞ்சிட்டாங்க. உடனே மெருஸ் ஷாக் ஆகுறாரு. மோரோவை உங்களால் தனியாக சமாளிக்க முடியாது, ப்ளீஸ் போகாதீங்கன்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க போயே சேர்ந்துட்டாங்க. கோகுவை பார்த்த நமைக்கியன்ஸ் ஷாக் ஆகுறாங்க. கோகு, எப்போ வந்த, எப்படி இருக்கன்னு நலம் விசாரிக்கிறாங்க. கோகு, அவனுங்க வந்துட்டாங்கன்னு வெஜிட்டா கோகுவை வார்ன் பண்ணுறாரு. வானத்தில் மோரோவுடைய ஸ்பேஸ்ஷிப் அப்படியே நிற்கிது. இப்போ மோரோவை நமக்கு காட்டுறாங்க. அவன்தான் என்னை சென்ஸ் பண்ணது, அவன்தான். எப்படி இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸை அவன் கிராஸ் பண்ணான்னு தெரியல, பட் அவன் என்னுடைய பிளான்ஸை கெடுக்க வந்திருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுன்னு மோரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட அந்த டிரைவர், இது அந்த கேலக்டிக் பேட்ரோலுடைய வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோகு வெஜிட்டா எல்லாரையும் வார்ன் பண்ணுறாங்க. உடனே டிராகன் பால்ஸை எடுத்துக்கிட்டு ஓடிடுங்க, ஒரு பவர்ஃபுல் ஆப்பனன்ட் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. கோகு, நீ சொன்ன மாதிரியே இவனுடைய கீ ரொம்பவே மான்ஸ்டரஸாக இருக்குன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. ஸ்பேஸ்ஷிப் ஓப்பன் ஆகுது. மோரோ அங்கே வராரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? மோரோ கூட யார் ஃபைட் பண்ண போகிறா? இந்த பேட்டிலில் யார் ஜெயிப்பா? மோரோ டிராகன் பாலை அடைஞ்சாராங்கிற எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.